வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன். ஹைதராபாத் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன் கோழி வறுவல். ஹைதராபாத் கோழி வறுவல் எப்படின்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன், நல்லா கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி 1, 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, 1 எலுமிச்சம்பழம் பாதியாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அது நான் இஞ்சி பூண்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போது ஜார் எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி காம்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜாரில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இஞ்சி பூண்டு, தேங்காய், மிளகு, சீரகம், தக்காளி நம்ம அரிஞ்சு போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ சட்டி வச்சுருக்கேன், கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் விடுங்க, சூடாகட்டும். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுடலாம். பொரிஞ்சு நல்லா கருவேப்பிலை. இது பொரிஞ்சோடனே இந்த மசாலாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதிலேயே உங்களுக்கு உப்பு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வதங்கினா போதும், ஏன்னா கோழி போட்டு ஒன்று வேகணும். இப்போ இதில் கோழி போட்டுக்கணும். எடுத்து தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றாதீங்க, ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணி ஒன்று அந்த மசாலா இருக்க தண்ணி இது வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. தண்ணியே நான் ஊட்டல, அந்த மசாலாவில் இருக்கிறதே தான் இது சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஹைதராபாத் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டுடுங்க. 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த கோழி வேகிற நேரம். அவ்வளோதான். சுட சுட ஹைதராபாத் சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.